கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. இருட்டிற்பிறந்து போய் ஏழை வல்லாயர் மருட்டை தவிர்ப்பித்து வஞ்சகன் மாள புரட்டி அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட அரட்டன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே பூச்சி காட்டுகின்றான். தானே யசோதையாக இருந்து பாடிண்டு வரார். அந்த ஊரில் உள்ள ஆயிரபாடி சிறுமிகள் இருக்காளே, அந்த குட்டிகள் பாடுறதாக திடீர்னு ஒரு பாவம் வந்து இந்த பாசுரம் பாடுகிறார். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று அந்த குட்டிகள் வந்து பாடுறார்கள். இருட்டிற்பிறந்து கம்சனுக்கு தெரியக்கூடாதுன்னு அர்த்தராத்திரியிலே பிறந்து நல்ல தூங்குற வேளையாக பார்த்து ஸ்ரீராமாவதாரத்தில் நடுப்பகல்ல பிறக்கிறார். அபிஜித் முகூர்த்தம்னா பகல் 12 மணி ஸ்ரீராமர் பிறக்கிறார். என்ன நிஷ்கவலையா பிறக்கிறார். அவருக்கு அப்படி ஒரு சத்ரு இல்லையே பிறந்த அன்னிக்கே. ஆனா கண்ணன் பிறக்கும் பொழுது சத்ரு வீட்டில் அல்லவோ பிறக்கிறார். அதனாலே எல்லாரும் தூங்குற சமயமா கம்சன் நன்னா மதுபானம் பண்ணி விட்டு மயங்கி கிடக்கிற சமயமாக இருட்டிற்பிறந்து அந்த இருட்டுல நல்ல இருள எல்லாமே இருட்டு. ஏன்னா பட்சமும் கிருஷ்ணபட்சம், ராத்திரியும் அர்த்தராத்திரி. அப்படி பார்த்து பிறந்து போய் ஏழை வல் ஆயர். ஏழை ஆயர்கள் ஏழை, ஆனா வலிமை உடையவர். அது எப்படி ரெண்டுன்னு சொல்றாள். ஏழை பணக்காரர்னு சொல்றேன். பணக்கார ஏழைகள் வேணா உண்டு. ஏனால் லோபிகள், கொடுக்க மனசு வராதவர்கள். ஏழை பணக்காரர்கள் உண்டோ அப்படின்னு கேட்டால், ஏழையாயிருந்தும் ஏழ்மையை பாராட்டாதபடி நமக்கு என்ன குறை அப்படின்னு சொல்றவர்கள் ஏழை பணக்காரர்கள். ஆயர்கள் எல்லாரும் அப்படி ஆயிட்டாளா. அவர்கள் ஏழையாவும் இருக்கிறார்கள், பணக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். எதனாலேனால் நமக்கு என்ன குறை என்கின்ற சுபாவத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஆயர்கள் அவர்களுடைய மருட்டை தவிர்ப்பித்து, அவர்களுக்கு இருக்கக்கூடிய மருள் அப்படின்னா அறியாமை, அந்த அறியாமையை தவிர்ப்பித்து அவர்களுடைய வீட்டில் போய் புகுந்து வஞ்சகன் மாள, வஞ்சகனார் கூடியவன் கம்சன் அவன் மாளும்படி அவனை புரட்டி அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட, அப்படி வந்து இங்க வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் அந்த நாள் அவன் பிருந்தாவனத்தில் மாடு மேய்க்கும்படியான சீர் நாளிலே நாங்கள் எல்லாரும் திருப்பாவை நோன்பு செய்கிற காலத்திலே எங்கள் பூம்பட்டு கொண்ட, நாங்கள் எங்களுடைய பூம்பட்டுகளை கரையில வைத்து விட்டு யமுனையில குளிக்கும் பொழுது அந்த பூம்பட்டுகளை வைத்து கொண்டு தரமாட்டேன் என்று சொன்ன அரட்ட, எங்களோட கூட நீங்கள்லாம் இப்படி குளிக்கலாமா, நீங்கள்லாம் குளிச்சதுதான் தப்பு, நான் எடுத்து வச்சது தப்பு இல்லை, வா வா உங்க அப்பா வரட்டும், உங்க அம்மா வரட்டும், உங்க அத்தை வரட்டும், நான் கொடுக்க போறதில்லை என்றெல்லாம் அரட்டு பண்ணிட்டு இருந்தானே. அந்த அரட்டன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனேகே அப்பூச்சி காட்டுகின்றான். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.